வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் நடிகை கஸ்தூரி இடஒதுக்கீடு சம்மந்தமாக சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் நடிகை கஸ்தூரி கொடுத்துருக்கிற ஒரு சில பேட்டி நான் பார்த்துருக்குறேன். எல்லா பேட்டியும் பார்த்ததில் ஒரு சில பேட்டி நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அது எல்லாத்தையும் விட இந்த பேட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக மனசில் தோணுனது எல்லாத்தையுமே எடிட்டிங் பண்ணாமல் ரொம்ப நேர்மையாக பேசியிருக்கிறாங்க கஸ்தூரி. அதாவது சில பேர் நடிப்பாங்க. இதை பேசினா நமக்கு சமூகத்தில் மரியாதை கிடைக்கும், இதை பேசினா நமக்கு சமூகத்தில் நல்ல பேர் கிடைக்கும், இப்படியெல்லாம் ஜால்ரா அடித்து பேசினா நம்ம சமுதாயத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நடிப்பாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த வீடியோவில் கஸ்தூரி எதையெல்லாம் பேசினா தன்னுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படும், தன்னோட வீட்டுக்கு தாக்குதல் நடத்துவாங்க, தனக்கு தன்னுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தே கஸ்தூரி பயப்படாமல் மனசில் தோணுனதை எந்த விதமான எடிட்டிங்கும் பண்ணாமல் தான் அடிப்படையில் ஒரு நடிகையாக இருந்தாலும் நடிக்க தெரியாமல் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதுக்காக உண்மையிலேயே மனசில் பட்ட விஷயத்தையெல்லாம் வெளிப்படையாக கஸ்தூரி பேசின காரணத்துக்காக உண்மையிலேயே நான் மனசார கஸ்தூரியை பாராட்டுறேன். ஏன்னா சில பேர் நடிப்பாங்க. இந்த இடத்துல கஸ்தூரி இதை மட்டும் தவிர்த்திருக்கலாம். எதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொலகார பசங்க அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை அவங்க பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அது தவறு. ஏன்னா சில நேரம் இடஒதுக்கீடு அடித்தட்டு மக்களுக்கு, வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது பயன்படும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பொருளாதார அடிப்படையில் பிசியாக இருந்தாலும் பொருளாதார அடிப்படையில் ரொம்ப ஒரு கீழ்த்தட்டில் தான் இருக்கக்கூடிய ஒரு நபர் நான். ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் நான். ஆனால் பிசி இருந்தாலும் நான் பார்த்திங்கன்னா அந்த இடஒதுக்கீடு விஷயத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நமக்கு ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே பெருசாக வருத்தப்பட்டது கிடையாது. அதுக்காக நான் ஆசைப்பட்டதும் கிடையாது. எனக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நான் மனசார ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் குறைந்த அளவு கிடைக்கிறத வச்சுட்டு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு கேரக்டர் நான். ஆனால் என்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக இடஒதுக்கீடு ரத்து செய்யக்கூடாது. அதே நேரத்தில் தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறினவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சில பேர் பிசியாக இருந்தாலும் பொருளாதார அடிப்படையில் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பாக தேவை. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதே போல் இஸ்லாமியர்கள் இயற்கை வளங்கள்லாம் நம்ம நாட்டில் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை கஸ்தூரி தவிர்த்திருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் வரலாறு தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை பேசி ஏன் கஸ்தூரி கெட்ட பேர் வாங்கிக்கிறோம். இனிமேலாவது தயவு செய்து கஸ்தூரி மேலே ஒரு சின்ன அக்கறையின் அடிப்படையில் சொல்கிறேன், இந்த மாதிரி வெளிப்படையாக மனசை விட்டு பேசுகிறதுனால கஸ்தூரியினுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படும், வீட்டு மேலே தாக்குதல் நடத்தப்படும். தயவு செய்து கஸ்தூரி இதை புரிஞ்சுக்கணும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க, இந்த தீக்காக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த முக்குளத்தோர் சமூகம் அல்லது மற்ற சமூகம் யாரெல்லாம் ரொம்ப வீரமாக இருக்கிறாங்களோ அந்த சமூகத்தினருடைய வீட்டெல்லாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான சமூகத்தை வீட்டை அட்டாக் பண்ணால் அவன் திருப்பி கையை காலை உடச்சி விட்ருவான், மூஞ்சி மோரெலாம் அவன் பேத்து எடுத்துருவான். அதனால் இந்த ரொம்ப வீரமாக இருக்காங்க இல்லையா, முக்குளத்தோர், யாதவர், முதலியார், இவங்க வீட்டு மேலெல்லாம் இவன் தாக்குதல் நடத்த மாட்டான். நான் சொல்கிறது இந்த மாதிரி இடை சாதிகள் இருக்காங்களே, இடைப்பட்ட சாதிகள், இவங்க வீட்டு மேலெல்லாம் இவன் தாக்குதல் நடத்த மாட்டான். யார் நாம் அடித்தா திருப்பி அடிக்க மாட்டாங்க, ரொம்ப பலவீனமானவங்க, வெறும் 3% தான் சமுதாயத்தில் அவங்க இருக்காங்க. அந்த 3% ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. அதுலேயே ஐயர், ஐயங்கார், அந்த வைணவ ஐயங்கார்லேயே பார்த்திங்கன்னா வடகலை, தென்கலை சொல்லிட்டு அதுலேயே 2 பிரிவு. நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 3% இருக்கக்கூடிய பிராமண சமூகத்துக்கு இடையில் ஒற்றுமை இல்லை. இதுவும் இந்த தீகா குரூப்புக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. நாம் என்ன தான் அவங்க வீட்டு மேலே தாக்குதல் நடத்தினாலோ அல்லது அவனே அடித்தாலோ அவனோட பூணூலை அறுத்தாலோ யாரும் சப்போர்ட்டுக்கு வரமாட்டான்.
அதனால் நம்மளோட வீரத்தை வந்து நாம் அப்பாவி பிராமண மேலே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீக்காக்காரங்களாம் இருக்கிறாங்க. காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக இந்த தீக்கா குரூப் வந்து இந்த பிராமணர்களை எதிர்த்து அரசியல் பண்ணி வளர்ந்தவங்க. ஏன் பிராமணர்களை மட்டும் எதிர்த்து அரசியல் பண்ணி வளர்றாங்கன்னா, அவங்க தான் திருப்பி அடிக்க மாட்டாங்க. மற்ற சமூகத்தை போயிட்டு இவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அவன் திருப்பி செவிட்டிலே 2 அடி அடித்து ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவான். அதனால் மற்ற ஜாதிக்காரங்க மேலே ஒரு பயம். நானே இந்த தீக்காக்காரங்களை பார்த்தா நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லையா? அவன் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது. அவனுடைய உடம்பே பார்க்கறதுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கும். அவனை போய் பூணூல் அறுப்பான்னு சொல்கிறது, குடுமியை அறுப்பான்னு சொல்கிறது, அவன் மேலே வந்து தாக்குதல் நடத்துறது, அவனோட வீட்டுக்கு போய் கல்லை தூக்கி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? உண்மையிலேயே இந்த தீக்காக்காரங்களுக்கு நான் ஒரு சவால் விடுறேன். நீங்கள் உண்மையிலேயே ஒரு தைரியசாலியாக இருந்தீங்க அப்படின்னா, கஸ்தூரி வீடு வந்து முற்றுகையிடப்படும், கஸ்தூரி வீடு மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிலாம் சொல்கிறீங்களே, ஏன் மற்ற ஜாதிக்காரங்க வீட்டை போய் தாக்குங்களா பார்க்கலாம்? நான் சில ஜாதி பேர்லாம் சொல்கிறேன். அந்த ஜாதிக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு கல்லை தூக்கி அடிங்க, அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியில் வான்னு சொல்லுங்கள், அப்புறம் அவங்கக்கிட்ட அடிதடிக்கு போங்க. நீங்கள் அந்த ஜாதிக்காரங்க வீட்டை போய் நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி நீங்கள் வரவே மாட்டீங்க, வரவே முடியாது. அவன் அங்கேயே அங்கேயே உங்களை வந்து கையை காலை உடச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவான் அவன். அந்த பயம் இருக்க போய் தான் உங்களுக்கு வந்து மற்ற ஜாதிக்காரங்கிட்ட மோதுறதுக்கு உங்களுக்கு முடியல. எவன்டா சொங்கியாக இருப்பான், எவன் வந்து நம்ம அடித்தா திருப்பி அடிக்க மாட்டான், பிராமண சமூகம் தான் 3% இருக்குது, அவனை நம்ம வம்புக்கு இழுப்போம், அவன் வாயை ஏதாவது ஒன்று சொல்லி கிளற வேண்டியது, அவன் வாயை பிடுங்கிட்டு அவன் ஏதோ ஒரு வார்த்தையை விட்ட உடனே அவன் வீட்டுக்கு போயிட்டு கல்லை தூக்கி அடித்து கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு நாங்கள் வீரன், நாங்கள் சூரன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்க வேண்டியது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த தமிழா பாண்டியன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்னு சொல்லவே எனக்கு பிடிக்கல. அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேலாம் இந்த தமிழா பாண்டியருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரியாதையே கொடுக்கூடாது. அந்த ஆள் வயசு எப்படியும் 60க்கு மேலே இருக்கும், பெரிய மனுஷனாக இருக்கார். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கஸ்தூரியை பற்றி என்ன பேசியிருக்காப்புல அப்படின்னா, நடிகை கஸ்தூரிக்கு வந்து மார்க்கெட்டு போயிடுச்சு. சரி, ஓகே, ஒரு நடிகை அப்படின்னா மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறதான். அதை டபுள் மீனிங்கில் சொல்கிறாப்புல. வயசு வந்து 60க்கு மேலே இருக்கும், டபுள் மீனிங்கில் சொல்கிறாப்புல. எப்படி டபுள் மீனிங்கில் சொல்கிறாப்புலனா, மாறு கட்டு போயிடுச்சு. எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருவருப்பான ஒரு ஆபாசமான வார்த்தையை டபுள் மீனிங்கில் சொல்கிறாப்புல. ஒரு நடிகைக்கு மார்க்கெட் போயிடுச்சு, ஓகே, மார்க்கட்டு போயிடுச்சின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆபாசமான வார்த்தை. இதே தமிழா பாண்டிய வீட்டில் வந்து மனைவியோ அல்லது அவருக்கு வந்து பெண் குழந்தைகளோ கிடையாது, இந்த மாதிரி தான் ஆபாசமாக பேசுவீங்களா? இதை ஒரு பெண் நெறியாளர் வந்து எதிர்க்க உட்காந்து பேட்டி எடுக்குது. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. ஒரு பெண்ணை பற்றி என்னதான் நடிகையாக இருந்தாலும் கஸ்தூரிக்கு மார்க் கட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங்கில் இந்த தமிழா பாண்டியா சொல்கிறாரு. அதை எதிர்க்க ஒரு பெண் நெறியாளர் உட்காந்து வாய் நிறைய பல்ல அது வந்து சிரிச்சிட்டே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேட்டி எடுத்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த தமிழா பாண்டியனை மதிக்கவே மாட்டேன். வாயை திறந்தாலே ஒரே குப்பை, ஒரு மாதிரி கழிசடைன்னு சொல்லலாம். இந்த கழிசடை மற்றவங்கள பார்த்து கழிசடைன்னு சொல்லுது. வாயில் நல்லா இந்த பெனாயில் அப்புறமா வந்து இந்த ஆசிட்லாம் ஊற்றி நல்லா கழுவணும் இந்த தமிழா பாண்டியனை. வாயை திறந்தாலே ஒரே சாக்கடை, கூவம் ஓடுது இந்த தமிழா பாண்டியனோட வாயில். அப்புறம் சொல்கிறாரு, கஸ்தூரி வந்து இருட்டில் டைரக்டருங்களோடு இருக்கிறவ, அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும், இவெல்லாம் வந்து எதுக்காக அரசியலுக்கு வர்றா அப்படின்ற மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாரு. ஏன் இன்னும் யாரும் கஸ்தூரியோட வீட்டை போய் அட்டாக் பண்ணல, யாரும் முற்றுகையிடலை, கஸ்தூரி வீட்டை வந்து கல்லை தூக்கி அடிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை வந்து தூண்டி விடுறாப்புல இந்த தமிழா பாண்டியன். தயவுசெய்து பிராமணர்கள் தமிழா பாண்டியனோட வீடியோவை தயவுசெய்து பாருங்கள். பார்த்துட்டு தமிழா பாண்டியன் மேலே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுங்க. கஸ்தூரி தான் கொடுக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. இவர் வந்து ரொம்ப மோசமான ஆள். இந்த ஆள் வந்து யாரை பற்றி பேசுனாலும் பணம் வாங்கிக்கிட்டு கண்ணா அப்படின்னான்னு பேசுறது. நேர்மையான முறையில் பேசினா கூட பரவாயில்ல, பணம் வாங்கிக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பச்சையாக ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். தமிழா பாண்டியன் பேசுறது கூட விடுங்க. அடுத்ததாக பெரியார் சரவணன். ஐயோ அப்பா, பெரியார் சரவணன் தான் பெரிய ஒரு யோக்கியர் உத்தமர் மாதிரி பேசியிருக்காப்புல. பெரியார் சரவணன் வந்து அடக்கணும் அப்படின்னா, இந்த ஃப்ரான்ஸ் தமிழச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் உட்காந்து இந்த தீக்கா காரணங்களாம் என்ன மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணானுங்க, லேடிஸ் விஷயத்தில் எவ்வளோ வீக்கானவனுங்க, அப்புறம் இந்த லூலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்கி எந்த மாதிரிலாம் வந்து பெண்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிற ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய ஆபாச லீலைகளையும்
ஒருத்தர் பாக்கி இல்லை. இந்த தீகா குரூப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பாக்கி இல்லாமல் இந்த பிரான்ஸ் தமிழச்சி வந்து எல்லாரோடைய ஆபாச லீலைகளையும் அந்த லூலு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறதே வந்து இந்த பிரான்ஸ் தமிழச்சி கிட்டத்தட்ட 2 மாதம், 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 1 வாரம் 2 வாரம் இல்லை, 2 மாதம் இந்த பிரான்ஸ் தமிழச்சி பேசின பேச்சு வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. அப்போ இந்த தீக்காக்காரங்களாம் வந்து கப்பு சிப்புன்னு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தாங்க, வாயை மூடிக்கிட்டு. இந்த பெரியார் சரவணனோட மூஞ்சி நீங்கள் பார்க்கணும். ஐயோ அப்பா, முகத்தில் அவ்வளோ பயம். ஐயோ நம்மளை பற்றி நம்ம பண்ண அசிங்கத்தையெல்லாம் இந்த பிரான்ஸ் தமிழச்சி வெளியில் கொண்டு வந்து இது பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியார் சரவண முகத்தில் அவ்வளோ ஒரு 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 என்னது இந்த கிளி பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பயத்தில் இருந்தது. என்னென்ன ஆபாச லீலைகள்லாம் வெளியிலேயே அதை பேசவே முடியாது. பிரான்ஸ் தமிழச்சி சொன்ன விஷயத்தெல்லாம் வெளியில் பேசவே முடியாது. அதிலும் குறிப்பாக இந்த பெரியார் சரவணன் தான் இந்த லேடிஸ் விஷயத்துல இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஆள். இந்த பெரியார் சரவணனோட லீலைகள்லாம் பிரான்ஸ் தமிழச்சி போட்டு உடச்சிட்டாங்க. இந்த பெரியார் சரவணனோட வாய் கொழுப்பு அடக்கணும் அப்படின்னா இந்த பிரான்ஸ் தமிழச்சி திருப்பி ஒரு இடம் கூப்பிட்டு அவங்கள வந்து யூடியூப்பில் உட்கார வச்சு திருப்பி இந்த தீக்காக்காரங்களாம் என்னென்ன லீலைகள் இந்த லூலு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்னென்னலாம் பண்ணானுங்க இதையெல்லாம் வந்து எடுத்து ஒரு பேட்டியாக போட்டால் திருப்பி இந்த பெரியார் சரவணன் இவனுங்களாம் கொஞ்சம் வாயை மூடிட்டு கொஞ்சம் அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை தான் பண்ண போகிறேன். நான் பெரியார் சரவணன் ரொம்ப வாய் கொழுப்பு, பார்ப்பன திமிர், பார்ப்பன வாய் கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஸ்தூரியை சொல்கிறீங்க. உங்களுக்கு வாய் கொழுப்பு இல்லையா? நீங்கள் பண்ணாத லீலைகளை, நீங்கள் பண்ணாத அசிங்கமா? அதுலேயே வேறு பெரியார் சரவணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவநாதன் அப்படின்ற ஒருத்தர் வந்து கோவிலில் என்னது ஏதோ ஒரு கச்சலீஸ்வரர் கோயிலில் வந்து என்னது மச்ச கச்சலீஸ்வரர் கோயிலில் வந்து இந்த தேவநாதன் வந்து காம லீலைகள் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியார் சரவணன் பேசுகிறாரு. காம லீலைகள் இவன் பண்ணா அவன் பண்ணா அப்படின்னு சொல்லி பேசுகிற யோக்கியதை வந்து இந்த பெரியார் சரவணனுக்கு இருக்கா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் அடங்க மாட்டீங்க. உங்களை அடக்கிறதுக்கு ஒரே வழி, இந்த தீக்கா காரணங்களெல்லாம் அடக்கிறதுக்கு ஒரே வழி, பிரான்ஸ் தமிழச்சியை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பேட்டி எடுத்தால் எல்லாம் சரியாயிடும். அல்லது பிரான்ஸ் தமிழச்சி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் திருப்பி இது பண்ண எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டால் எல்லாமே சரியாயிடும். அதே போல் சினிமா துறையினர்லாம் அப்படியே சினிமா துறையினர்லாம் இப்படின்னு சொல்கிறீங்க. சில நேரம் ஒரு ஃப்ளோவில் ஒரு கோபத்தில் இந்த திரைப்பிரபலங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினா நமக்கு வந்து மனசு கஷ்டமாயிடுது. ஐயோ பாவம், இதை கேட்டுட்டு அவங்களோட மனசு வந்து புண்படுமே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் பாவம் அவங்களோட மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கூட நான் டெலீட் பண்ணிடுவேன். ஆனால் திரைப்பிரபலங்களை பற்றி, அதுவும் பெண் நடிகைகளை பற்றி தரம் தாழ்ந்து 2 பேருமே பேசுகிறாங்க. யார்? பெரியார் சரவணனா தரம் தாழ்ந்து பேசுகிறாப்புல, தமிழா பாண்டியனா தரம் தாழ்ந்து பேசுகிறாப்புல. இப்போ இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து ஆணுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து பெண்ணுக்கும் கொடுக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமைன்னு பேசுகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தீகா குரூப் தான் பேசுவாங்க. பெண்ணுக்கு சம உரிமை வாங்கி கொடுத்ததே நாங்கள் தான் எல்லாமே கிழிச்சோம் அப்படின்னு பேசுவானுங்க. அதே தீக்காக்காரனுங்களை பார்த்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, திரைத்துறையால் தானே உங்கள் கருணாநிதி வந்து அரசியலுக்கு வந்தார். அவர் மட்டும் அன்றைக்கி பராசக்தி அப்படின்ற படத்துக்கு வந்து கதை வசனம் அதெல்லாம் எழுதலை அப்படின்னா இன்றைக்கி கருணாநிதி அப்படின்றவர் முதலமைச்சராகவே வந்திருக்க முடியாது. உங்கள் அண்ணா அவர் வந்து ஓரிரவு அப்படின்ற நாடகத்தை எழுதினார், அதை ஒரு படமாக எடுத்தாங்க. திரைப்பிரபலங்கள் அரசியலுக்குள்ளே நுழையிறதுக்கு காரணமே நீங்கள் தானே. எஸ்.எஸ். ராஜேந்திரன், தமிழகத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.எஸ். ராஜேந்திரன், அவர் ஒரு திரைப்பட துறையை சேர்ந்தவர் தான். அவருடைய மனைவி விஜயகுமாரி, அவங்க ஒரு திரைப்பட நடிகை தான். அவங்க ஏன் இப்போ பேச முடியுமா? பூம்புகார் படத்தில் நடித்த இப்போ மற்ற திரைப்பிரபலங்கள் திரைப்படத்துறையை சேர்ந்த அந்த பெண் நடிகையெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்களே. நடிகை விஜயகுமாரி பற்றி நீங்கள் வந்து தீக்காக்காரங்களா தப்பாக பேசுவீங்களா? உங்களால் பேச முடியுமா? அந்த அம்மா கண்ணகி வேஷத்தில் அடித்தாங்க. அந்த மரியாதை வந்து எனக்கு என்றைக்குமே வந்து விஜயகுமாரி மேடத்து மேலே உண்டு. ஏன்னா அவங்க நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணகி வேஷத்துக்கு அவங்க நடிச்சிருக்காங்க. அதனால் அந்த அம்மா மேலே எனக்கு ஒரு உயர்ந்த மரியாதை உண்டு. தப்பாக பேசுகிறதா இருந்தால் எஸ்.எஸ். ராஜேந்திரனோட மனைவி நடிகை விஜயகுமாரியை பற்றி நீங்கள் தப்பாக பேசுங்களா பார்ப்போம். பேச மாட்டீங்க. மற்ற நடிகையெல்லாம் பேசுவீங்க, ஆனால் அந்த அம்மாவை பற்றி தப்பாக பேச மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அதாவது கலைஞருடைய படத்தில் வந்து அவங்க நடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால. அதே போல் இப்போ உதயநிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல திரைப்பட நடிகைகள் எல்லாருடைய வாழ்க்கை பல பேர், ஒருத்தர் 2 பேரில் பல நடிகைகளுடைய வாழ்க்கையே நாசமாக போனதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி தான். அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டு எடுத்து விட்டால் அசிங்கப்பட்டுருவீங்க. தீக்காக்காரங்க அத்தனை பேருமே வந்து அசிங்கப்பட்டுருவீங்க. அன்றைக்கி கூட என்னுடைய நண்பர் வந்து அவருடைய யூடியூப் சேனலில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நான் அதை மனசுக்குள்ளே நினச்சேன்னா அவர் வந்து தன்னோட யூடியூப் சேனலில் அதை ஒரு கேள்வியாகவே வச்சுருந்தார்.
உதயநிதி வந்து ஓட்டு போட போகிறாப்புல, போகும்போது தன்னோட மனைவியை கூட்டு போயிட்டாப்புல. ஏன் மனைவியை கூட்டு போனாப்புல அப்படின்னா, எந்த நடிகையை கூட்டு போகிறதுன்னு அவருக்கு தெரியல. இந்த நடிகை விட்டா அந்த நடிகை கோச்சிக்கும், அந்த நடிகை விட்டா இந்த நடிகை கோச்சிக்கும். அதனால் எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை வந்து ஓட்டு போடுறதுக்கு கூட்டு போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் வந்து தன்னுடைய யூடியூப் சேனலில் பேசியிருந்தார். அது கரெக்டு தான். ஏன் அவங்க ஸ்டாலின், தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரே ரத்தம் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அப்போ அவர் ஒரு கழிசடை இல்லையா? உதயநிதி ஒரு கழிசடை இல்லையா? ஸ்டாலின் ஒரு கழிசடை இல்லையா? அல்லது உங்களுடைய கலைஞர் அவர் திரைப்படத்துக்கு வந்து கதை வசனம்லாம் எழுதுனதுனால தான் கருணாநிதி அப்படின்றவர் கலைஞராக உருவானார். அப்போ அவர் கழிசடை இல்லையா? அப்படியே லிஸ்ட்டு போட்டே போக முடியும் என்னால். அப்போ ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி அப்படின்றது நீங்கள் தானேங்க உருவாக்குறீங்க. ஆனால் பேச்சை மட்டும் பாருங்கள். பெண்ணுக்கு வந்து சம உரிமை, சம வாய்ப்பு இதையெல்லாம் உண்டாக்கி கொடுத்ததே நாங்கள் தான். நாங்கள் இல்லைனா வந்து பெண் உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாய்க்கிழியே பேசுவீங்க. நான் கடைசியாக ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் விடுறேன். இந்த தமிழா பாண்டியனுக்கும் இந்த பெரியார் சரவணுக்கும் ஒரே ஒரு எச்சரிக்கை விடுறேன் நான். நடிகை கஸ்தூரியோட வீட்டுக்கு போயிட்டு கல்லை தூக்கி அடித்து, அப்புறம் இந்த செருப்பு விளக்குமாரெலாம் தூக்கிட்டு போயிட்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் கடந்த காலத்தில் சில பிராமண பிரபலங்கள் வீட்டுக்கெலாம் போயிட்டு அந்த வேலையை பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியும். ஆனால் திருப்பி வந்து நடிகை கஸ்தூரியோட வீட்டுக்கு போயிட்டு கல்லை தூக்கி அடித்து, அப்புறம் இந்த செருப்பு விளக்குமாறு இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து மிரட்டுற மாதிரி, கொலை மிரட்டல் விடுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, தமிழா பாண்டியனோட வீட்டையும் பெரியார் சரவணனுடைய வீட்டையும் சத்தியமாக நான் அட்டாக் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.